வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 640 குறைந்து 1,04,160க்கு விற்பனை. வெள்ளியின் விலை கிலோவுக்கு 4,000 ரூபாய் குறைந்து 2,81,000 ரூபாய்க்கு விற்பனை. தேனி மாவட்டம் போடி தொகுதியில் ஒரே முகவரியில் 93 வாக்காளர்கள் உள்ளதாக அதிர்ச்சி தகவல். வார்டு எண் 1 என்பது கதவு எண் 1 என தவறாக பதிவாகி உள்ளதாக அதிகாரிகள் விளக்கம். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு தாவேகா நிர்வாகிகள் என் ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா ஆஜர். சம்மன் அனுப்பப்பட்டிருந்த நிலையில் டெல்லியில் உள்ள சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராகினர். பறவை காய்ச்சல் எதிரொலியாக தமிழக கேரள எல்லையான புளியரை சாவடியில் சோதனை தீவிரம். கேரளாவிலிருந்து வரும் வாகனங்கள் அனைத்தும் தீவிர சோதனைக்கு பிறகே அனுமதி. ஓட்டுநர் செல்போன் பேசியபடி பேருந்தை இயக்கினால் நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை எச்சரிக்கை. ஓட்டுநர்கள் தங்களது செல்போன்களை தன்னுடன் பணி செய்யும் நடத்துனரிடம் கொடுத்து வைக்க வேண்டும் என அறிவுறுத்தல். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் 125 நாள் வேலை திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும் என எடப்பாடி பழனிசாமி வாக்குறுதி. 100 நாள் வேலை திட்டம் ரத்து செய்யப்பட்டதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பொய் கூறுவதாகவும் குற்றச்சாட்டு. ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும் என்று உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. பொங்கல் பண்டிகையினை முன்னிட்டு அனைத்து ரேசன் அட்டைதாரர்களுக்கும் தலா 5,000 ரூபாய் வழங்க வேண்டும். திமுக அரசுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். புரிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக குடும்பத்துக்கு 5,000 ரூபாய் கொடுங்க தை பொங்கல் அன்று. ஏன்னா இனிமேல் திமுக ஆட்சி வர போறது இல்ல. ஆட்சி போகும்போது மக்கள் உங்களை வாழ்த்திட்டோம். அதனால நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு திரு ஸ்டாலின் அவர்களே குடும்ப அட்டைக்கு தைப்பொங்கல் என்று 5,000 ரூபாய் வழங்குங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். சோழிங்கநல்லூரில் பிரச்சாரம் மேற்கொண்ட எடப்பாடி பழனிசாமிக்கு அதிமுகவினர் உற்சாக வரவேற்பு. நடிகர் அஜித்குமார் படத்தை பரிசீலித்த தொண்டர்கள். பொங்கலுக்குள் தாவேகா கூட்டணியில் ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இணைவார்கள். தாவேகா நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உறுதி. 31 வெகு விரைவிலேயே நம்முடைய தலைவருடைய அனுமதி பெற்று பல பேர் நம்முடைய கழகத்தில் இணைய இருக்கிறார்கள். அந்த இணையும் காட்சி உங்கள் தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் காணப்போகிறீர்கள் என்ற மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணியில் சேர சிலரை போல அதிக தொகுதிகளை கேட்டு நிர்பந்தம் செய்ய மாட்டோம் என டிடிவி தினகரன் ஓப்பன் டாக். 80 சீட்டு கொடுங்கள், 50 சீட்டு கொடுங்கள் என்று பேரம் இருக்காது எனவும் விளக்கம். ஜனநாயகன் திரைப்படத்தின் இசை வெளியீட்டு விழாவை முடித்துக் கொண்டு மலேசியாவிலிருந்து சென்னை திரும்பினார் விஜய். விமான நிலையத்தில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் விஜய் தடுமாறி கீழே விழுந்ததால் பரபரப்பு.
உத்தரப்பிரதேசத்தை விட தமிழ்நாட்டின் கடன் அதிகமாக உள்ளது என காங்கிரஸ் நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி விமர்சனம். தமிழ்நாட்டின் கடன் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. உடல் எடையை வைத்து ஒருவரின் உடற்தகுதியை எப்படி தீர்மானிக்க முடியும்? ஊபியை விட அதிக கடன் கொண்ட மாநிலமாக தமிழகம் இருப்பதாக பிரவீன் சக்கரவர்த்தி கூறியிருந்த நிலையில் MP சசிகாந்த் செந்தில் பதிலடி. ஜனவரி 15ஆம் தேதி பொங்கல் விடுமுறை தினத்தில் நடைபெற இருந்த CA தேர்வு 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. இந்திய பட்டய கணக்காளர்கள் கழகம் அறிவிப்பு. சத்தீஸ்கரில் நிலக்கரி சுரங்கத்திற்கு எதிரான போராட்டம் வன்முறையாக வெடித்தது. போராட்டக்காரர்கள் ஆலைக்குள் நுழைந்து அங்கிருந்த வாகனங்களுக்கு தீ வைத்ததால் பதற்றம். महात्मा गांधी याद करो का மேற்கு வங்க மாநிலத்தின் தலைமை தேர்தல் அதிகாரிக்கு Y+ பிரிவு பாதுகாப்பு. SIR பணிகளால் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக வந்த தகவலின் பேரில் உள்துறை அமைச்சகம் நடவடிக்கை. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் SIR பணி மூலமாக 2,89,00,000 பேர் நீக்கம். வரைவு வாக்காளர் பட்டியலில் 12,55,00,000 பேர் இடம்பெறுவார்கள் என தேர்தல் ஆணையம் தகவல். மத்திய அரசின் கலால் சட்ட திருத்தத்தால் ஒரு சிகரெட்டின் விலை 18 ரூபாயிலிருந்து 72 ரூபாயாக உயரக்கூடும் என அதிர்ச்சி தகவல். புகையிலை மீதான வரிகள் 25 விழுக்காடு முதல் 100 விழுக்காடாகவும் உயர வாய்ப்பு. போரை முடிவுக்கு கொண்டு வர ரஷ்யாவும் ட்ரம்பும் விரும்புகின்றன. உக்ரைன் அதிபர் உடனான சந்திப்புக்கு பின் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கருத்து. ராணுவ ஆட்சி நடைபெற்று வரும் மியான்மரில் 5 ஆண்டுகளுக்கு பின் பொதுத் தேர்தல். இந்தியா, சீனா, ரஷ்யா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகளின் மேற்பார்வையில் முதற்கட்ட வாக்குப்பதிவு. இலங்கை மகளிர் அணிக்கு எதிரான 4வது T20 போட்டியில் இந்தியா அபார வெற்றி. நாளை நடைபெறும் போட்டியிலும் வெற்றி பெற்று இலங்கையை ஒயிட் வாஷ் செய்ய இந்தியா முனைப்பு. இந்திய டெஸ்ட் அணியின் பயிற்சியாளர் பொறுப்புக்கு VVS லட்சுமணனை நியமிக்க BCCI ஆலோசித்து வருவதாக தகவல். தென்னாப்பிரிக்கா, இங்கிலாந்து, நியூசிலாந்து, ஆஸ்திரேலிய அணிகளுக்கு எதிரான டெஸ்ட் போட்டிகளில் இந்தியா தோல்வியை தழுவியதால் வருகிறது மாற்றம்.